சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல சூர்யா உங்களை எதிர்த்து அவனோட வைஃப் மாரிய நிப்பாட்டுறான். தெரியும்ல? தெரியும். அவார்ட் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நான் சூர்யாவிட்ட நேரடியாகவே சொன்னேன், பொம்பளை இருக்கலாம் அப்படி ஸ்பேஸ் கொடுக்காது. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன ஏத்த ஒய்ஃபை நிற்க வைக்கிறான். சார் கண்டிப்பா அதுதான் சார் உண்மை. ஏன்னா அவன் ஒரு பொண்டாட்டி தாசனா மாறிட்டான் சார். எப்படியாவது அவனோட ஒய்ஃபை தலைவி ஆக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான் சார். இல்ல சிஸ்டர்? ஒய் நாட்? தாராளமாக நிற்க வைக்கட்டும். நிற்க வச்சாதான் இந்த ராகேஷ் சர்மா யாரு, என்னோட பலம் என்னன்னு அவனுக்கு தெரியும். மாரி பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல சார். சந்தேகப்படாதீங்க, சிஸ்டர் உண்மையை தான் சொல்றாங்க, நம்புங்க சார். ஆனா இப்போ நீங்க ஃபங்க்ஷன்ல நடந்தது சொன்னதுக்கு அப்புறம் தான் சூர்யா ஏன் மாரிய எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறான்னு எனக்கு புரியுது. சூர்யா எப்படியும் அந்த மாரிய ஜெயிக்க வச்சிருவான். அது மட்டும் இல்ல சார், மாரி சாதாரணமான பொம்பளை கிடையாது. அவளுக்கு ஊர்ல இருக்கிற தெய்வங்கள்லாம் உடையாந்து உதவி செஞ்சு ஜெயிக்க வச்சிரும் சார். நீங்க வேணா பாருங்க. நான் எத்தனையோ தடவை எவ்வளவோ விஷயங்கள்ல மாரி கிட்ட போட்டி போட்டு தோத்துட்டேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க இந்த தேர்தல்ல ஜெயிக்கணும்னா அந்த மாரி நாமினேஷன் தாக்கல் பண்ணவே கூடாது. எலெக்ஷன்ல பாத்துக்கலான்னு நினைச்சு மாரிய நாமினேஷன் தாக்கல் பண்ண விட்டீங்க, கண்டிப்பா அவதான் ஜெயிப்பா. கன்ஃபார்ம். அதனால நீங்க ஜெயிக்கணும்னா அந்த மாரிய நாமினேஷன் தாக்கல் பண்ண விடாம பாத்துக்கணும். உங்களை பிரசிடென்ட் ஆக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் இதை சொல்றேன். அப்புறம் உங்க விருப்பம். இத சொல்லதான் நான் வந்தேன். நான் வாங்க சிஸ்டர். பை. வாங்க, பார்த்து வாங்க. சிஸ்டர், எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். என்ன டவுட்? இல்ல, வழக்கம் போல நாம ஏதாவது ஒரு பிளான போட்டு மாரிய எலெக்ஷன்ல தோக்கடிக்கிறத விட்டுட்டு எதுக்காக இந்த வெள்ளதாடி பையல தேடிக்கிட்டு வந்திருக்கீங்க? வழக்கம் போல நாம பிளான் பண்ணி வழக்கம் போல நாம தோத்து போய் வழக்கம் போல அந்த மாரி ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிட்டா? ஓ, அதுதான் நம்ம வழக்கம் இல்ல சிஸ்டர். அது நான் மறந்தே போயிட்டேன் சிஸ்டர். அது மட்டும் இல்ல, இந்த ராகேஷ் சர்மா சாதாரண ஆள் கிடையாது. மாரியையும் சூர்யாவையும் நாம இந்த ராகேஷ் சர்மா கிட்ட மோத விடணும். கண்டிப்பா அந்த மாரி ஹெவியா அடி வாங்குவா. அந்த நேரத்துல நாம அந்த மாரிய பலமா அட்டாக் பண்ணணும். இதுதான் என்னோட பிளான். சூப்பர் சிஸ்டர், சூப்பர். மாஸ்டர் பிளான் சிஸ்டர். இந்த தடவை மாறி தப்பிக்கவே முடியாது சிஸ்டர். வெற்றி உங்களுக்கு தான். கன்ஃபார்ம் சிஸ்டர். சிஸ்டர் கூட சேர்ந்துட்டான்ல, இந்த பையனுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. மாரி, எங்க இருக்க? சீக்கிரம் வா. என்ன சூர்யா, மாரி எதுக்காக கூப்பிடுற? காரணமா தான் அத்தை. ஆமா, மாரி வீட்ல இல்லையா? மாமா, மாரி துணி எடுக்க மொட்டை மாடிக்கு போயிருக்கா. மாரி, மாரி. ஆண்டோ வர ஹஸ்பண்ட் சார். மாரி கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஆண்டோ வந்துட்டேன்க்கா. ஹஸ்பண்ட் சார். உட்காரு. மொட்டை மாடிக்கு துணி எடுக்க போயிருந்தேன் ஹஸ்பண்ட் சரி, சார். உட்காரு.
இதுல ஒரு சைன் போடு. எதுக்கு ஹஸ்பண்ட் சார் கையெழுத்து? என்ன பேப்பர் இது? ராகேஷ் சர்மாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க போறல்ல, அதுக்கான நாமினேஷன் ஃபார்ம் தான். ஆஹா, மாப்பிள மாறிய தலைவி ஆக்குறதுல ரொம்ப தீவிரமால இருக்கிறான். தீயால வேலை பார்க்கறான். என்ன ஆக போகுதோ? சிஸ்டர், மாமா சூப்பர் சூர்யா மாமா சூப்பர். மாரி நாமினேஷன் பேப்பர்ல கையெழுத்து போடு. ஏய், கையெழுத்து போடு மாறி. வேண்டாம்ப்பா சூர்யா. எலெக்ஷன்னாலே தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நம்மள தேடி வரும். நாம அமைதியா இருந்துட்டு போலாமே. தேர்தல் பிரச்சாரம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது சூர்யா. மாப்பிள சிஸ்டர் சொல்றதுதான் கரெக்ட். எதுக்கு நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு மாப்பிள. சூர்யா மாமா எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு சொன்னதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டு வாழ்த்து சொன்னீங்க. இப்போ மாறி நிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே வேணாம்னு சொல்றீங்களா? ஐயோ, இந்த பொறிவுட எப்படி கோத்து விடுது பாரு. ஏய், சூர்யா ஆண் பிள்ளை, மாறி படிக்காத கிராமத்து பொண்ணு. அவளால எப்படி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்? ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு. அதெல்லாம் முடியுமா? இது வரைக்கும் மாறி எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிக்கலையா? அப்படி சொல்லுங்க சூர்யா மாமா. தேவி நீ இருந்த பதவி தானே அது. இப்ப நம்ம குடும்பத்துல இருந்து மாறி அந்த பதவிக்கு போறதுல தப்பில்ல. மாரிய நிக்க வைக்காம இவ்வளவு விட மாட்டாளோ சிஸ்டர். தேவி அண்ணியோட ஆசீர்வாதம் எப்பவும் மாறிக்கு உண்டு. அம்மா, ஏற்கனவே முடிவெடுத்தது எடுத்ததுதாம்மா. அதுல இருந்து பின்வாங்குற ஐடியாவே இல்ல. மாறி, நீ ஃபார்ம்ல கையெழுத்து போடு. ஐயோ, கையெழுத்தும் போடுறாளே. எக்ஸ்கியூஸ் மீ. சிஸ்டர் வெண்டாடி வந்துருச்சு. மை கமின். ஹலோ சூர்யா. ஹாய். உங்க ஒய்ஃப் மாறி என்ன எதிர்த்து எலெக்ஷன் நிக்க போறதா கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் சூர்யா. தேங்க்யூ. உட்காருங்க. தேங்க்யூ. மிஸ்டர் சூர்யா. ஒரு நிமிஷம். மாறி, உட்காரு. மாறி, உட்காரு மாறி. சூர்யா மாமாவா கொக்கா பொண்டாட்டி விட்டு கொடுத்துருவாரா என்ன? சூர்யா, உங்க வெல்விஷரா ஒரு விஷயம் சொல்லலாமா? யா, சொல்லுங்க. யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க தான் வைக்கணும். நான் ஏற்கனவே அவார்ட் ஃபங்க்ஷனில் உங்கள்கிட்ட சொன்னது தானே, பொம்பளைங்களுக்கு லட்சணம் வாய்க்கு ருசியாக சமைக்கிறது, வீட்டை அழகாக வச்சுக்கிறது, புருஷன் குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டு வீட்டோட அடங்கி கிடக்கிறது. அதை விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போகிறது, கம்பெனியை மேனேஜ் பண்ணுறது, எலெக்ஷன் அடிக்கிறது, நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது, இதெல்லாம் என்ன பழக்கம் சூர்யா? வெட்டு குத்து கன்ஃபார்மா நடக்கும்.
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெண்டிற்கு அழகு உண்டி சுருங்கல் மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கிறது தான். அதனால இந்த நாமினேஷன் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போகதான் வந்தேன். வரட்டுமா? 1 minute, மிஸ்டர் ராகேஷ். வாசல் வரைக்கும் அந்த உன்னை உள்ள வந்து உட்கார சொன்னதே, எதிரியா இருந்தாலும் வாசல் தேடி வந்தா உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கணுங்கிற பண்பாட்டுக்காக தான். நீ எப்ப வீடு தேடி வந்து நாமினேஷன் பண்ணக்கூட சொன்னீங்க, அப்பவே நீ பயந்துட்டன்னு தெரியுது. ஆரம்பிச்சுட்டானே. பெண்களை பத்தி தப்பான கருத்தை மனசுல வச்சிருக்க நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ எலெக்ஷன்ல போட்டி போட்டு மாறிய ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம். ஐயோ, இதுக்காகவே மாறி நிக்க வைப்பா போல இருக்குதே. சவுண்ட்ஸ் குட். சூர்யா, நான் ஒன்றும் பயந்து போய் இங்க வரல. பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஆனா நீ பிரச்சனை வேணும்னு நினைக்கிற. வாட் கேன் ஐ டு? மாரி, உங்க வீட்டுக்காரர் ஆம்பளைங்கிற தைரியத்தில் பேசிட்டு இருக்காரு. ஆனா நீ பொம்பளை, பொறுமையா யோசனை பண்ணி பார்க்கணும். உனக்கு தங்கச்சி இருக்கா, புருஷன் குழந்தைங்கன்னு இப்படி எல்லாருமே இருக்காங்க. நாளைக்கே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ என்ன குறை சொல்லக்கூடாது. எப்படி நாமினேஷன் தாக்கல் பண்ணலாமா வேண்டாமான்னு எதுக்கும் நல்லா யோசிச்சு முடிவு. யோசிச்சுட்டேன். வெளியே போறியா? மாறி அவமானப்படுத்திட்டா, தாடி விடாது பாவம் மாறி. என்ன சிஸ்டர், ஏதாவது பேசுங்க. நான் தான் சொன்னனே சூர்யா, இந்த ராகேஷ் சர்மா சாதாரண ஆள் கிடையாதுன்னு. இப்ப பாத்தியா, வீட்டுக்கே வந்து மிரட்டிட்டு போறான். இந்த எலெக்ஷன்லாம் நமக்கு வேண்டாம் சூர்யா, நாம விட்டுடலாம். நாமினேஷன் எல்லாம் தாக்கல் பண்ண வேண்டாம். இந்த ஆள் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட போறதே இல்லம்மா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ராகேஷ் சர்மாவை எதிர்த்து நின்னு ஜெயிச்சு காட்டுறோம். போச்சு. மாறி, நீ நாமினேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போடு. இந்த மாதிரி சைன் போடு போடு. லாஸ்ட் போர்ட் மீட்டிங்ல ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். அதான் சொன்னேன், பார்த்துக்கலாம். எஸ்கியூஸ் மீ சார், I'll call you back. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு.
நீங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம் சார். கரெக்டா ஃபைல் ஆ. நாமினேஷன் ஓகே. டீடைல்ஸ்லாம் ஓகே பக்கா. சார். நீங்க அதை செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணு. என்ன பிரசாந்த், ம் இந்த தடவையும் இவரை எதிர்த்து Wait போட்டியிட ஆள் இல்லை போலயே. பாப்போம். என்ன பண்றது? ஹலோ சார். ஹாய் சார். ஓய்யூ. வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் டைம் தான் உங்களை பார்க்க முடியுது. எஸ். இந்தாங்க நாமினேஷன் அப்ளிகேஷன். இந்த நாமினேஷனை சப்மிட் பண்ணிருங்க. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். சார் வழக்கம் போல இந்த தடவையும் நீங்க தான் தலைவர். வாழ்த்துக்கள் தலைவரே. Thank you. கங்க்ராட்ஸ். இந்த சேம்பரோட நிரந்தர தலைவர் நீங்க தான் சார். தேங்க்யூ மிஸ்டர் செல்வம். சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் ராஜன். வழக்கம் போலயே அவர் ஜெயிக்க போறது அண்ணன் போஸ்ட்ல தான். இந்த சேம்பரோட தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கு திரு ராகேஷ் சர்மா போட்டியிட நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்காரு. நீங்க வேற யாராவது தலைவர் பதவிக்கு நாமினேஷன் தாக்கல் பண்றீங்களா? இல்ல இல்ல. இல்ல சார். ம். ஓகே சார். சரி, நீங்க அப்ப கிளம்பலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சப்மிட் ஆயிடுச்சா? இந்த தடவை எலெக்ஷன் நடக்கும், மாறி போட்டி போட்டு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அவங்களும் ஷர்மாவை எதிர்த்து போட்டி போட பயந்துட்டாங்க போல இருக்கு. ம் இருக்கலாம். ம். திரு ராகேஷ் சர்மாவை தவிர வேற யாரும் தலைவர் பதவிக்கு நாமினேஷன் தாக்கல் செய்யல. எனவே போட்டியின்றி திரு ராகேஷ் சர்மா தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப் போகிறோம். ஒரு நிமிஷம். ஹாய் சார். ஹாய் சார். சார், நடக்க போற எலெக்ஷன்ல தலைவர் பதவிக்கு என் ஒய்ஃப் அப்படியா? மாறி போட்டி போட போறாங்க. கொடுங்க சார். மாறி எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்களும் போடுங்க ஹஸ்பண்ட் சார். உட்காரு. உட்காரு. டீடைல்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே. இந்த சப்மிட் பண்ணிடுங்க. இருபது வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடக்க போகுது. இத்தனை வருஷமா அண்ண போஸ்டா தலைவராயிட்டு இருந்த திரு ராகேஷ் சர்மாவை எதிர்த்து திருமதி மாரி சூர்யா போட்டியிட போறாங்க. வேற யாராவது போட்டியிட விருப்பப்படுறீங்களா? இல்ல இல்ல. இல்ல இல்ல. இல்ல சார். ஓகே, நாமினேஷன் முடிஞ்சிருச்சு. வர 18ஆம் தேதி இதே சேம்பர் ஆபீஸ்ல வாக்குப்பதிவு நடைபெறும். என்ன இவங்க இப்படி பண்றாங்க? தேங்க்யூ ஆ, சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. போலாமா? டீடைல்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டீங்களா? சப்மிட். ஓகே சார். Congratulations to both of you. யா, தேங்க்யூ. சேம் டு யூ. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதை விட
ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. ஒன்ஸ் அகைன் கங்க்ராட்ஸ். நன்றி. இது வரைக்கும் நீங்க பார்த்த ராகேஷ் வேற. இனிமேல் நீங்க பார்க்க போற ராகேஷ் சர்மா வேற. இனிமே தான் என் ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஆடுங்க, ஆடுங்க, பாத்து பாத்துக்கிறோம்.